முனைவர் பாமணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் SNS ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக 63 நாயன்மார்கள் பற்றிய தகவல்களை தற்போது காண்போம். பெரிய புராணம். திருநாட்டு சிறப்பில் சைவ அடியார் ஒருவரை பக்தியின்பால் பணியும் பான்மை முதிர்ந்த நெல் தனைவிணங்கி கொள்ளும் தன்மையை போல் இருப்பதாக சேக்கிழார் சிறப்புற சித்தரிக்கின்றார். இதனை பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தம்மில் கூடினார்கள் தலையினால் வணங்குமாபோல் மெய் தீர்த்த நாள் பக்தியின் பால் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தகர் தம்மை போல விளைந்தன சாலி எல்லாம் எனும் பாடல் வழி சுவைக்கலாம். இறைவனை வணங்குவது வணங்குவதற்காகவே, வேறு எந்த நலனும் தேவையில்லை என்னும் பக்தி வீரம் உடையோராக அடியவர்கள் விளங்கும் சிறப்பினை கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்ற பாடலில் பாங்குற பகர்கின்றார். முதலாவதாக அதிபத்த நாயனார். சோழ மண்டலத்திலே நாகப்பட்டினத்திலே சமுத்திர தீரத்திலே உள்ள துளையப்பாடியிலே பரதவர் குலத்திலே அதிபத்த ஒருவர் இருந்தார். அவர் பரதவர்களுக்கு தலைவராகி அவர்கள் வலைப்படுத்து குவிக்கும் மீன் குவைகளை பெற்று வாழ்வார். சிவபக்தியின் மிக சிறந்தவராதலால் அகப்படும் மீன்களிலே ஒரு தலைமீனை இது பரமசிவனுக்கு என்று மிகுந்த அன்பினோடு எப்பொழுதும் விட்டு வந்தார். ஒரு நாளிலே ஒரு மீனே வரினும் அதனை பரமசிவனுக்கே என்றே விடுவார். இப்படி ஒழுகு நாட்களிலே அடுத்தடுத்து அநாக நாட்களில் ஒவ்வொரு மீனே அகப்பட அதனை கடலிலே விட்டு வந்தார். மீன் வலையினாலே மிகுந்த செல்வம் மறுத்தமையால் தம்முடைய சுற்றத்தார்கள் உணவின்றி வருந்தவும் தாம் வருந்தாது பட்ட மீனை பரமனுக்கே என்று விட்டு மகிழ்ந்தார். இப்படி நெடுநாள் வர உணவின்மையால் திருமேனி தளரவும் தம்முடைய தொழிலிலே நிலை நின்றமையை பரமசிவன் அறிந்து அவரது அன்பெனும் அமுதை உண்பராகினார். இப்படி நிகழ்களிலே வேறு ஒரு நாள் பரதவர்கள் ஒவ்வொரு மீனையும் அவ்வாறு விட்டுவிட்டு விலை மதிப்பில்லாத மக திவ்ய பிரசங் கொண்ட நவரத்தனங்களால் உருப்பமைந்த அற்புதமாகிய ஒரு பொன்மீனை வலைப்படுத்து கரையில் ஏறிய போது அம்மீன் சூரிய உதித்தாற்போல் உலகெல்லாம் வியக்கும்படி மிக பிரகாசித்ததைக் கண்டு அதனை எடுத்து ஒரு மீன் படுத்தோம் என்றார்கள். அதிபத்த நாயனார் அம்மீனை கண்டு இது இரத்தினங்களால் உருப்பமைந்த பொன்மீன் ஆதனால் என்னை ஆட்கொண்டருளிய பரமசிவனுக்கு ஆகும் என்று கடலிலே விட்டுவிட்டார். என்ன ஒரு பக்தி! அப்பொழுது பரமசிவன் இடபாருடராய் ஆகாத்திலே தோன்றி அருள அதிபத்த நாயனார் ஆனந்த வருவி சொரிய மனம் கசிந்துருகி நமஸ்கரித்து சிரசின் மேலே அஞ்சலி செய்தார். சிவபெருமான் தமது உலகத்திலே அடியார்களோடு இருக்கும்படி அவருக்கு அருள் செய்தார். ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று அதிபத்தர் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகப்பட்டினம் காயரோ கண்சாமி கோயிலில் நடைபெறுகின்றது. அன்று அதிபத்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தருளச் செய்கிறார்கள். கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிறார். அப்பொழுது மீனவர்கள் தங்க மீனை வலையில் வைத்து கடலில் பிடித்ததைப் போல பாவனைகள் செய்வார். இது அதிபத்தர் தங்க மீனை பிடித்ததாக கொள்ளப்படும். அவ்வேளையில் சிவபெருமான் கடற்கரையில் எழுந்தருளும் பொழுது தங்க மீனை படைத்து பூசை செய்வார்கள். பிறகு சிவபெருமானுக்கு அதிபக்தர் முக்தி தரும் நிகழ்வு நிகழ்கின்றது. இந்த ஒரு நிகழ்வானது இறைவன் மீது பக்தி கொண்ட அதிபத்தரினுடைய செயலினை எடுத்து எம்புவதாக இன்றும் காலந்தோறும்
நடைபெற்று வருவது வியப்பிற்குரியது. இறைவன் மீது நாம் கொள்ளும் பக்தியானது சிறந்த நிலையில் இருந்தால் இறைவன் நம்மை எந்த நிலையிலும் ஆட்கொண்டு அருள்வான் என்பதற்கு அதிபத்த நாயனார் ஓர் சிறந்த உதாரணம் ஆவார். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.